ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூ பார்னுக்கு தான் பேபிக்கு தான் நான் ட்ரெஸ் தைக்க போகிறேன். நியூ பார்ன்லேருந்து 6 months பேபி வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 inches நான் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் 1 inch வந்து சீம் அலவன்ஸ்க்காக. ஸோ டோட்டலாக 6 inches எடுத்துக்கணும். ஹைட் அதே மாதிரி தான் 15 inches ப்ளஸ் 1 inch வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். 16 inches டோட்டலாக எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து 4 inch, நெக் வந்து அதில் டிவைடட் பை 2. ஸோ 2 போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து 2 inches வந்துடும். ஆம் ஹோல் வந்து ஷோல்டர் என்ன அளவு எடுத்தீங்களோ அதே ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் ஃப்ரில் வைக்கிறீங்கன்னா 2 inchesக்கு நீங்கள் ஃப்ரில் வைக்கணும். அப்போ ஹைட்டில் வந்து நீங்கள் 2 inches வந்து மைனஸ் பண்ணணும். ஃப்ரில் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரில் வைக்கிறதா இருந்தால் ஹைட்லேருந்து 16 - 2 பண்ணிவிட்டு, ஸோ 14 inches ஹைட் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 inches வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ட்ரெஸ் வந்து ஃப்ரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து மீஷோவில் தான் நான் இந்த மெட்டீரியல் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் 130 rupeesக்கு நமக்கு 3 meters வந்து கொடுத்துருக்காங்க. 6 months பேபிக்கு நமக்கு வந்து ஹார்டாக வந்து 1 meter ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் A லைன் மாதிரி நான் வந்து இது பண்ண போகிறேன். என்னோட நான் ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹைட் சொன்ன மாதிரி ஹைட் வந்துட்டு 14 inches நம்ம எடுக்க போகிறோம். எப்பயுமே வந்து நான் வந்து ட்ரிம்மிங் லைன் நம்ம போடுவோம். ட்ரிம்மிங் லைன் நம்ம போட்டுக்கலாம். ட்ரிம்மிங் லைன் போட்டுட்டு 1 inch வந்துட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸாக நான் விட்டுருவேன். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹைட் வந்து ஃபுல் ஹைட் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். நான் ஃப்ரில் வைக்க போகிறதுனால நான் வந்து 14 inches வந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? 14 inches வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ டோட்டல் ஹைட் வந்து நமக்கு 16 இருக்குது. ஆனால் நான் 14 inches எடுக்கிறேன். 2 inches வந்து நான் ஃப்ரில்காக வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செஸ்ட் வந்துட்டு 6 inches மார்க் பண்ண போகிறோம். இதில் நெக்கோட டெப்த் வந்து நமக்கு நான் 2.5 வைக்கிறேன். 2.5 inch வைக்கிறேன் நெக்கோட டெப்த்து. ஷோல்டர் வந்துட்டு 4 inches சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 4 inches வைக்கிறேன். ஆம் ஹோலும் வந்து 4 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோலும் 4 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் செஸ்ட் வந்து 6 inches, 5 inches வரணும். 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் நான் சீம் அலவன்ஸ்க்காக. தென் வந்துட்டு 6 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆம் ஹோல், இது வந்து செஸ்ட்டு, இது நெக் டெப்த்து. இங்கே வந்துட்டு நீங்கள் நெக் வந்து 2 inches நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ 2 inches, 2 inches மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் வந்து 6 inches. இங்கே வந்துட்டு இது அப்படியே நம்ம வந்து க்ராஸாக வந்து A லைனுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். A லைன் கிளாத் தான் நம்ம அப்படியே வந்து A லைனில் நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஆம் ஹோலுக்கு ஒரு சின்ன கர்வ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பேபிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 inchக்கு ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்குறேன். நெக்கும் வந்துட்டு நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் நெக். ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். A லைனுங்கிறதுனால நான் எப்பயுமே வந்துட்டு இங்கே ஒரு 1/2 inch வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்படியே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட குர்த்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேபியோட குர்த்தி வந்துட்டு
இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹைட் வந்து நான் 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம இது வந்து வைக்க போகிறோம் ஃப்ரில்ஸு. ஃப்ரில்ஸ்க்கு நம்ம கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து வச்சுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 கிளாத் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபோல்டு பண்ணி ஃப்ரில்ஸ்க்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கிளாத்தோட பாட்டமில் நீங்கள் வந்து இப்படி இந்த கிளாத்தை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு கிளாத் வந்து இதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரில்ஸ் வந்து நிறையா இந்த மாதிரி 2 அட்டாச்மெண்ட் நீங்கள் போட்டுட்டு 2 அட்டாச்மெண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போது.